வந்தே மாதரம். வந்தே மாதரம். இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணோம்? இன்னைக்கு எத்தனாவது குடியரசு தினம்? 77வது குடியரசு தினம். இன்னைக்கு 77வது குடியரசு தினம் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும்? இப்ப பாத்தீங்கன்னா கடும் பனியில குளூர்ல காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா 4 வீரர்கள் நமக்காக துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் பாத்தீங்கன்னா கால்ல எல்லாம் ஐஸ் உறைஞ்சி இறந்த நிலையில இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்காக வந்து கடுமையா பாடுபட்டு இருக்கக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் வந்து நம்ம முதல்ல ஒரு நிமிடம் நம்ம இப்ப இறந்த வீரர்களுக்கும் சரி, நமக்கு சுதந்திரம் பெற்று தந்த வீரர்கள் முன்னாள் வீரர்களுக்கும் சரி, அவங்களுக்கெல்லாம் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு வந்து நம்ம ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி முதல்ல நம்ம எல்லாருமே செலுத்துவோம். அனைவரும் ஒரு நிமிடம் மௌனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நினைக்கணும் அவங்களோட ஆத்மா எங்க இருந்தாலும் சாந்தி அடையணும். நமக்காக இறந்தவங்க, நமக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க, அவங்களோட விஷயங்கள் எல்லாம் வந்து இறுதியா நல்ல அஞ்சலி செலுத்தணும் அப்படின்றதாச்சும் நம்ம ஆத்மார்த்தமா நம்ம இன்னைக்குமே நினைச்சு பார்த்துக்கணும். இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 10 பேருக்காவது என்ன சொல்லணும்? வந்தே மாதரம் சொல்லணும். வந்தே மாதரம் சொல்லி பழக்கப்படுத்தி வைக்கணும். இந்த வந்தே மாதரம்ன்றது வந்து ஒரு தாயக மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி தான் வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வெள்ளைக்காரனை விரட்டி அடிச்சு ஓடி அடிக்கிறதுக்கெல்லாம் உறுதுணையா இருந்தது இந்த வந்தே மாதரம் மந்திரம் மட்டும்தான். இந்த வந்தே மாதரம் மந்திரத்தை வந்து நம்ம இன்னைக்கு எத்தனை பேருக்கு சொல்லணும்? குறைஞ்சது 10 பேருக்காக சொல்லி சொல்ல வைக்கணும் அப்படின்றத இன்னையிலேருந்து நம்ம உறுதி எடுத்துக்கணும். உங்களோட எதிர்காலத்தை நல்லா பாடுபடணும். இராணுவத்துறையில எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இராணுவத்துறையில போலாம், படிக்கிறதுல வந்து நல்லா சிறந்து விளங்கணும். குறிப்பா இராணுவத்துறைக்கு போறதுக்கான வாய்ப்புகளையும் குழந்தைங்க நீங்க எல்லாம் தேடிக்கணும். டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் மட்டும்தான் படிப்புன்றது கிடையாது. நேவி இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் இருக்கு, ஆர்மி இருக்கு, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துலேயும் நம்ம உள்ள போயிட்டு பயனடைகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கவர்மெண்ட்ல நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சலுகைகள் எல்லாமே படிப்பின் மூலயமா மட்டும்தான் நீங்க இனி வரும் காலங்களில் கற்றுக்க முடியும். எதிர்காலத்தை நல்லா முன்னோக்கி போங்க. படிப்புல நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. இந்த மொபைல், டிவி, ஆப்பு இதெல்லாம் வந்து வெளியே வந்துடுங்க. தேவைக்கு பயன்படுத்துங்க. அதை வந்து நல்ல விஷயமா பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. குழந்தைங்க நீங்களாம் வந்து அதை நல்லா புரிஞ்சு படிக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் டிவி பார்க்கணுனாலே, ஒரு ஒளியும் பார்க்கணுனாலே மணிக்கணக்காக காத்து கிடக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் ஒளியும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு மொபைலில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயமா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படிலாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம், இதில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது, எந்தெந்த மாதிரி படிக்கலாம், எந்தெந்த மாதிரி படித்தோம்னா என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நிறையா உச்ச லெவலுக்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி தமிழகத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவர் யார் இருக்காங்க? இன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணன் வந்து குடியரசுத் தலைவராக போய் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உயரிய பதவிக்கெல்லாம் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் குறிப்பாக படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நமக்காக இறந்தவங்களை நினச்சி மனசில் எப்பயுமே ஒரு வழியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குடியரசு தினம் அந்த மாதிரி நாட்கள் அன்னைக்கு ஒரு 10 பேருக்காவது வந்தே மாதரம் மந்திரத்தை வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வந்தே மாதரம்.